அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறோம். அதே போல நாங்கள் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கிறோம். ஓகே, என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படியே டட்டடாங். ஓகேண்ணே, உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ன சாமான் பாத்தீங்கன்னா 2 நாட்டுக்கு எங்களுடைய டெலிவரி போகுது. உண்மையிலேயே நான் திரும்பி என்னுடைய ஒவ்வொரு காணொலிகள்லையும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நான் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். உண்மையிலேயே எப்படி சொல்றது, என் மேல வச்ச அந்த நம்பிக்கைக்கும் அந்த அன்புக்கும் நான் எப்பவுமே நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. பாத்தீங்களா, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் 2 பேர் வந்து 2 வெவ்வேறு நாடு, ஒன்று லண்டன், ஒன்று பிரான்ஸ், ஒன்று சுவிஸ். அப்ப 2 நாட்டுக்கும் நாங்கள் வந்து சாமான அனுப்ப போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப லண்டன் நாட்டுல இருக்கிற அக்கா வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 11 கிலோ தூள் சொல்லியிருந்தா, தங்கம் கருத்தூள். எப்படி போஸ், தங்கம் கருத்தூள் அவ சொல்லியிருந்தா. அதோட பாத்தீங்கன்னா கச்சா 2 கிலோ கச்சான் கேட்டிருந்தா. அதுவும் பாத்தீங்கன்னா பூநகரி கச்சான். எங்களுக்கு தெரியாது. அப்ப நாங்கள் ஒரு கடைகளில் விசாரிக்கும் போது நாங்க சொன்னாங்க பூநகரி கச்சான் நல்லா இருக்கும் தம்பி என்று. அப்ப நாங்க வாங்கினாங்க, நாங்களும் சாப்பிட்டு பார்த்த நாங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. அப்ப அவாக்கு 2 கிலோ நல்ல கச்சான் அவாக்கு கேட்டிருந்தா. அப்ப அவாக்கு 11 கிலோ தூளும் 2 கிலோ கச்சானும் அவாக்கு நாங்க அனுப்பி வைக்க போறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா எங்கண்ட சுவிஸ் அண்ணாக்கு விதமான பொருட்கள் அவர் கேட்டிருந்தார். அப்ப அதுவும் நாங்க அனுப்பி வைக்க போறோம். அதுக்கு முதல் வந்து பாத்தீங்கன்னா இந்த லண்டன் அக்கா வந்து உண்மையிலேயே எனக்கு எப்படி சொல்றது, அவ வந்து இது எல்லாமே ஒரு சாம்பிளுக்கு தான் அவ கேட்டிருக்கிறா. அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவ வந்து ஒரு ஒரு அமைப்பில் இருக்கிறேன்னு சொல்லியிருந்தா. இப்போ இதெல்லாம் வந்து தங்களோட அமைப்பில் இருக்கிற ஆட்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிட்டு இன்னும் பெரிய ஓர்டர்ஸ் வந்து வரும் நாட்கள்ல நல்லா இருந்தால், அதுதான் அந்த ஆள் வரணும், நல்லா இருந்தால் இனி வரும் நாட்கள்ல வந்து பெரிய பெரிய ஓர்டர்ஸ் எங்களுக்கு தருவோம்னு சொல்லியிருந்தா. உண்மையிலேயே ரொம்ப நன்றி அக்கா. அடுத்தது அந்த சுவிஸ் அண்ணா பாத்தீங்கன்னா 5 கிலோ தூள், என்ன 5 கிலோ இல்ல 5 கிலோ தூள் கேட்டிருந்தார். அதோட பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விடயம், எங்களோட ஓன் ப்ராடக்ட். இதுல பாத்தீங்கன்னா இந்த தூளும் இந்த சத்துமா தான் இப்ப இதுக்குள்ள இருக்கிற எங்களோட ஓன் ப்ராடக்ட். இந்த சத்துமா பாத்தீங்கன்னா உண்மையிலேயே செம்ம டேஸ்ட். நேற்றைய நாள் நிரஞ்சினி எல்லாம் செய்து வந்துட்டுது. அப்ப நான் அந்த வாசம், அதான் இதுக்குள்ள அம்மா, அதான் இந்த வாசத்திலேயே இந்த இது பேக்கெட்டுக்குள்ள இருக்கிறதாலே கொஞ்சம் வாசம் தான் திறந்துருக்கேன். என்னடா இதுக்குள்ள ஏலக்க கணக்கா சாமான என்ன அது இதுன்னு சொல்லி கணக்கா சாம் போட்டதில் அந்த வாசம் இழுத்துட்டு அப்படியே உடனே போய் ஒரு கொஞ்சம் சீனியை போட்டு அப்படியே கையால தண்ணியும் முறையில குளிச்சு போட்டு சாப்பிட்டு வேற லெவல்ல இருந்துச்சு. நான் இதுக்காக சொல்லல, சத்தியம் வேற லெவல். அப்ப சத்து மேன அது குழந்தைகளுக்கு நல்ல, பெரியவர்களுக்கு நல்ல, நல்லது. அதான் இப்ப குழந்தைகள்ல இருந்து பெரியாக்கள் எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடலாம். அப்ப ஓகே. அதோட பாத்தீங்கன்னா இது கேட்டிருந்தார், என்ன சூப் கட்டி கேட்டிருந்தார். ஓகே. மற்றது பாத்தீங்கன்னா நவரத்தினா ஆயில். அவர் வந்து தலையில் குளிர்ச்சி வேணுமா, நவரத்தினா ஆயிலை வைத்து தேயுங்கள். அப்ப இதையும் வந்து அவர் பண்டிலா கேட்டிருந்தா. அதுக்குள்ள 12 இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா இது என்னப்பா நான் குழைச்சி கொண்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா நெஸ்கஃபே. இங்க பாருங்க நெஸ்கஃபே. ஆனா இதை அவங்க அனுப்ப விடுறாங்களோ தெரியல, கேட்டு பார்த்துட்டு அப்படி இல்லாட்டிக்கு ஒரு பைக்குள்ள போட்டு கொடுத்துடுவோம். என்ன பிசங்கான இல்லை. ஓகே. இப்ப இது அவர் கேட்டிருந்தார். மற்றது பாத்தீங்கன்னா சின்ன சாம்பிளுக்கு வந்து மாசிக்கருவாடு கேட்டிருந்தார். அடுத்த முறை அவர் வந்து தான் கணக்கு அடுக்கிறதுக்கு இது மாசிக்கருவாடு கேட்டிருந்தார். முதல் தான் இங்கிருந்து கொண்டு போனதாம் அது நல்லாவே இல்லையாம். அப்ப அவர் என்னட்ட கேட்டிருந்தார், நல்ல மாசிக்கருவாடு இருக்கும். அப்ப நாங்கள் சாப்பிட்டதுல வந்து என்னுடைய ஒரு சாம்பிளை அவருக்கு இப்ப கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு, திருப்பி பெரிய ஆர்டர் கேட்பாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஓம வாட்டரும் அவர் கேட்டிருந்தார். அதுவும் அனுப்ப போறோம். மற்றது பாத்தீங்கன்னா இந்த போன முறை வந்து அந்த இண்டிகா டை அனுப்பினாங்க. அதை பார்த்துட்டு தான் அவர் சொல்லியிருந்தார் இந்த கெனா இந்த டை வந்து தங்களுக்கு அனுப்ப சொல்லி. அப்ப இந்த டையை வந்து இந்த மருதாணி டைன்றது என்ன, இந்த டையை வந்து அவைகளுக்கு அனுப்பி வைக்கிறோம். மற்றது பாத்தீங்களால் ராணி சோப், பழமை மாறாத ராணி சோப். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுதான் பழமை மாறாத ஆனைக்கோட்டை விஎஸ்பி நல்லெண்ணெய். இதுதான் ஒரிஜினல் விஎஸ்பி ஆனைக்கோட்டை நல்லெண்ணெய். அப்ப இதுவும் அவர் சொல்லி கேட்டிருந்த தம்பி அந்த ஆனைக்கோட்டையில இருக்கிற அந்த நல்லெண்ணெய் அதற்கு அனுப்ப முடியுமோண்டா. அப்போ ஓகே. இதெல்லாம் வந்து எங்கிட்ட கடையிலேயே இருக்குது. சிலதுதான் நாங்கள் வெளியில போய் நாங்கள் இதுல வாங்கினாங்க. ஓகே, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
உண்மையிலேயே என்னுடைய உறவுகளாகிய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்து உண்மையிலேயே நான் எப்படி நன்றி சொல்றேன்னு மீண்டும் தெரியல. ஏனென்றா உண்மையிலேயே என் மேல வச்சிருக்கிற அந்த ஒரு நம்பிக்கைக்கும் அந்த ஒரு அன்புக்கும் நான் எப்பவுமே நான் அதுக்கு பாத்திரமாக நான் இருப்பேன் இந்த இடத்துல நான் சொல்லிக் கொள்றேன். ஓகே, சந்தோஷம் உறவுகளே. உங்களுக்கும் இப்படியான பொருட்களை வந்து தரமான பொருட்களை நம்பகமான முறையில் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் வேணுமோ கருவாடு ஒன்றை தவிர என்ற போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா கருவாடு வந்து உண்மையிலேயே அது ஒரு தரங்கள் அது அதில் வந்து கணக்காக இருக்குது, விலைகள்லேயும் கணக்காக வித்தியாசங்கள் இருக்குது. அப்போ அதில் நாங்கள் போக விரும்பல, அந்த ஏரியாக்குள்ள நாங்கள் கால் வைக்க விரும்பவில்லை ஓனர். அப்போ அதோட பாத்தீங்கன்னா இந்த தூள் வந்து உண்மையில தங்கம் கரைத்தூளுக்கு எங்கட அம்மாக்கு சொல்ல முடியாத அளவு புழுக, சத்தியமா சொல்றேன். ஏனண்டா மனுஷி இப்பவும் கடையிலான் இருக்கிறா. இப்ப நான் உங்களுக்கு கொண்டு போய் காட்டுவேன். கடையில இருந்தால் தூள் என்ன ஒரு பெரிய தாட்சி வச்சு கொண்டு செத்தலை வந்து ஆள் கிளீன் பண்ணி கொண்டு இருக்கு. செத்தலை இதெல்லாம் துடைச்சி மேல இந்த காம்பை உடைச்சு போட்டு கொண்டு இருக்கு. கடைக்கு வர ஆக்கள் முழுக்களும் என்னம்மா என்ன கடையில குந்திட்டீங்க அம்மாட ஒரு ஜோக் தான். அப்ப மனுஷிக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் வாக்கு. ஏனண்டா தன் பேர் வந்து அதுல தூள்ல வருகுதுன்னு சொல்லி அது நிறஞ்சலிக்கும் சாதுவா சந்தோஷம் தான். ஓகே, அப்ப ரொம்ப சந்தோஷம் உங்களோட ஆதரவுக்கு. வேற என்ன மற்றது பாத்தீங்கன்னா இதோட சேர்த்து இன்னொரு உள்நாட்டு டெலிவரி இப்ப செய்ய போறோம். அதுவும் இதுல நான் அது பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸ் டெலிவரி. அப்ப அதையும் இந்த காணொலியோட நான் அட் பண்ணுவேன். ஓகே உறவுகளே, வேற என்னத்தை சொல்ல, உங்களுக்கும் விரும்பினா எங்களை தொடர்பு கொள்ளுங்கோ. எல்லா பொருட்களையும் தரமான பொருட்களை உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறதுல நாங்கள் நம்பிக்கை உரியவர்களாக இருக்கிறோம். நன்றி, வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறோம். அதே போல நாங்களும் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கிறோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு வித்தியாசமான காணொலி தான், டெலிவரி காணொலி தான். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களை ஜெர்மன் நாட்டில இருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எப்படி சொல்றது, உண்மையிலேயே சில உறவுகள் அன்பை வந்து வார்த்தையால சொல்ல முடியாது. அதே போல எங்களுடைய சப்ஸ்கிரைப் உறவு வந்து எங்களை இங்க கடை தேடி வந்து எங்களோட கதைச்சு தங்களுடைய அன்புகளை எங்களுக்கு பரிமாறிக்கொண்டு கடையில வந்து தங்களுக்கு தேவையான பொருட்களையும் வந்து கொள்முதல் செய்து கொண்டு உண்மையா போச்சுனா. அது மட்டும் இல்லை, அவர்கள் வந்து தங்களுடைய சொந்தக்காரர் வந்து இவைகளுடைய சொந்தக்காரர் அமெரிக்காவில் இருக்கணும். அவையண்ட வயது வந்த அம்மா அப்பா வந்து இங்கே இருக்கணும். இப்போ அவைகளுக்கு வந்து நாங்கள் பொருட்களை மாதம் கொண்டு கொடுக்க சொல்லி எங்களுக்கு ஒரு ஆர்டர் ஒன்று எடுத்து தந்திருக்கணும். அதாவது மாதம் அந்த வயசு வந்த பெற்றோர்களுக்கு வந்து நாங்கள் கொண்டு சாமான் கொடுக்குற மாதிரி. உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்படியான ஒரு செயற்பாடு வந்து எல்லாருக்குமே வராது. ஏனெண்டா எங்களை நம்பி இருக்கணும் ஃபர்ஸ்ட். அந்த விஷயத்துல நாங்கள் உண்மையிலேயே ரொம்ப பெருமைப்படுறோம், ரொம்ப சந்தோஷப்படுறோம். அந்த நம்பிக்கைக்கு எப்பவுமே நாங்கள் பாத்திரமாக நாங்கள் இருந்து கொள்வோம். சரி, ஓகேன்னு அப்போ நாங்கள் என்னென்ன சாமான் அவையில் வந்து எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அவையில் குறிப்பிட்டு சொல்லல எங்களுக்கு என்னென்ன சாமான். ஆனால் 25,000 ரூபா காசை தந்துட்டு சொல்லிச்சுன்னா அடிப்படை அத்தியாவசியமான பொருட்களை மட்டும் நீங்கள் இதில் சாய்ஸ் பண்ணோம் சொல்லிச்சுன்னா அப்போ அதுகளையும் மேட் பண்ணி போட்டு இப்போ நாங்கள் வந்து இப்போ பார்சல் பண்ணி வச்சிருக்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பா உடம்ப குறைக்கத்தான் வேணும், இனி குறையும் வேணும் உடம்பு. இப்போ பார்த்தீங்களா என்னண்டா அரிசிமா என்ன அப்போ 10 கிலோ அரிசிமா எடுத்து வச்சிருக்கிறோம். இங்கால பார்த்தீங்கன்னா 5 கிலோ அரிசி, 10 கிலோ அரிசி, 15 கிலோ அரிசி, நல்லா குத்தரிசி ஆட்டக்காரி. இங்கால பார்த்தீங்கன்னா எண்ணெய், இங்கால பார்த்தீங்கன்னா 5 கிலோ ஈக்குத்திட்டல் என்ன மணி அரிசி ஈக்குத்திட்டல். அங்கால பார்த்தீங்கன்னா ரிங்ஸோ. இங்கால பார்த்தீங்கன்னா 10 கிலோ கோதுமை பேக் என்ன 5 கிலோ 10 கிலோ. இங்கால ஈக்குத்திட்டல், இங்கால ஷம்போ, இங்கால சோப்பு 2 சோப்பு வச்சிருக்கிறோம். இங்கால பார்த்தீங்கன்னா சீனி, இனிப்பு இல்லாத பிஸ்கெட் வேணுமென்று சொல்லியிருந்தா அப்போ அந்த பிஸ்கெட்டும் இதில் நாங்கள் வச்சிருக்கிறோம். இங்கால பார்த்தீங்கன்னா சமோசா, தேயிலை, பருப்பு, மீண்டின், பயறு, கடலை, ஐங்கர், சோயா மீட் என்று சொல்லி அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாமே இதில் நாங்கள் வச்சிருக்கிறோம். அப்போ ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. ஏனெண்டா இந்த ஓடஸை எங்களுக்கு எடுத்து தந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, ஓகே, வேற என்ன, ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள், நீங்களும் உங்களுடைய அன்புக்குரிய சொந்தங்களுக்கோ இல்லாத உங்களுடைய நண்பர்களுக்கோ இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கோ பொருட்களை வந்து பெற்றுக்கொள்ள நினைத்தால், எங்கள் ஊடாக பொருட்களை பெற்றுக்கொள்ள நினைத்தால் கீழ்காணும் இலக்கத்தை தொடர்பு கொண்டு தரமான பொருட்களை நம்பகமான முறையில் பெற்றுக்கொள்ளலாம். என கண்ணநேரம் இருக்க இல்லாதாலும் அப்பா ஐயோ உடம்ப குறைக்கத்தான் வேணும். கன உறவுகள் கமெண்ட்ல அன்பாக சொல்லியிருக்கிறீங்க. உடம்ப குறையும் கொண்டு உண்மையிலேயே
அதற்குரிய முயற்சிகளை இப்போ எடுத்துக்கொண்டிருக்கிறோம். உண்மையில எப்படி சொல்கிறது, இந்த கடை அது வந்ததுக்கு பிறகு பெருசாக நடை இல்லை, வாகனம் வந்ததுக்கு பிறகு ஆட்டோவில் ஓடுறதால அந்த நடையும் குறைஞ்சிட்டு அப்போ சாப்பிட்டு இருக்கிறது. இப்படி வேலைகளை செய்யும் போது அது அந்த வேலையும் காணாது. அப்போ அதுக்குரிய முயற்சிகளை இப்போ எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஓகேண்ணா, வேறு என்ன சொல்கிறது. அப்போ சந்தோஷம். மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.